இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வயித்தெரிச்சல், இத்தன நாள் கஷ்டப்பட்டது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சொல்லி முடிஞ்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னு கேட்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இத சொல்லி முடிச்சுக்கிறேன். ராபிட்டோ நம்ம ஊபருக்கு அப்புறம் எதிர்பார்த்தது என்ன? ராபிட்டோ தாங்க எதிர்பார்த்தது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நெனச்சாருன்னு தெர்ல. என்னென்னமோ பண்ணாரு. ஊபர அடிக்கணுன்ட்டு அ நம்ம ஏர்போர்ட்ல வந்து உள்ள இறங்குனாரு. ஏர்போர்ட்ல நமக்கு ராபிட்டோல எடுத்தோம்னா நட்டம் தான் வரும். ஏன்னா டோல் வந்து கட்டணும். டோல் அதுல வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லுவாங்க. நமக்கு அமௌண்ட் ஏர்போர்ட்ல பயங்கரமா அடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா சொல்ல வர்ற அப்டின்னா, ராபிட்டோ இனிமே வந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் ஊபர்ல வந்திருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது நடந்துகிட்டும் இருக்கு. நெறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்திருப்பீங்க. சொல்றேன் நான் அடுத்த பதிவுல. ராபிட்டோ ஐயா வந்து வந்தப்ப நமக்கு வந்து தூக்கி தூக்கி குடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, அவரும் நம்மள அப்படியே லைட் லைட்டா சொல்லாம கொள்ளாம அடிக்கிற மாரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப வந்து பார்த்தோம்னா, வேற லெவல்ல அப்டேட் வந்திருக்கு. அது ஊபர். இப்ப எப்படி சொல்றது? நம்ம எவ்வளவு தான் ஊபர திட்டினாலுமே, நமக்கு சோறு போடுறது அவன் தான். அதிக பேர் ஊபர்ல தான் அதிக பேர் ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கம்மியான ரேட்டா இருந்தாலும் ஏதோ சில டைம் பிரீமியர், சடான் இந்த மாரிலாம் வந்து லக் விழுகும். அதே போல ரெண்ட்ல இன்டர்சிட்டி சில டைம் நெறைய பேத்துக்கு லக்லாம் இருக்கு. என்னதான் திட்டினாலும் ஊபர் தான் நமக்கு சாப்பாடு போடுது. அத யாருமே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். ஏன்னா வையத்தான் செய்யும். ஆனா இனிமே வந்து அந்த மாரி இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இனிமே ராபிட்டோ ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருவாருன்னு தான் நெனைக்கிறேன். பார்ப்போம் வரக்கூடிய ஊபர பத்தி பார்க்குறப்ப அதுவும் சேர்த்து நம்ம பார்க்கலாம்.